ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குளிர்காலம் ஆரம்பிச்ச உடனே நரம்புகள்ல வலி, மூட்டு வலி இந்த முறை 100% குணப்படுத்தும். உங்களுக்கு கீழ்வாதம், முழங்கால் வலி, உங்க உடம்புல எந்த ஜாயிண்ட்ல வலி இருந்தாலும் சரி, கணிசமா சைக்கிள கூட மிதிக்க முடியாம ஆர்த்ரைட்டிஸால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த மருந்த சரியான பதத்துல பயன்படுத்தினாலே போதும், இப்ப சொன்ன எல்லா வலியுமே 100% குணமாகும். அதுக்காக இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நம்ம முதல்ல பயன்படுத்த போற பொருள் இஞ்சி. இஞ்சிய சுத்தமா கழுவி அதோட தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். ஆர்த்ரைட்டிக்ஸ குணமாக்குற சக்தி இஞ்சிக்கு இருக்குது. ஏன்னா இஞ்சியில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்குது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சமையல்ல இஞ்சிய பல ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 50 ml மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல நம்ம சேர்க்க போறது கார்லிக், அதாவது பூண்டு. பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த ரெமடியில சேர்த்துக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை வெரி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது. இந்த பூண்டுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது நம்ம ஜாயிண்ட்ஸ்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அடுத்ததா 1 இன்ச் அளவு இஞ்சியை எடுத்திருக்கேன். இதை சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கிராம்பு. கிராம்பு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புல ஆன்டிசெப்டிக் குணங்கள் இருக்குது. இது நம்மளோட மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு க்ளவ், அதாவது கிராம்பு ரொம்ப பயன்படுது. அடுத்ததா ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இது ஆர்த்ரைட்டிக்ஸ், அதாவது முழங்கால் வலி, கீழ்வாதம், இந்த மாதிரி ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா முழங்கால் வலியை குறைக்கிறதுல முக்கியமான பொருள் ஓமம். உங்ககிட்ட ஓமம் இருந்தா ஓமத்தை பயன்படுத்துங்க. இல்லாட்டி கற்பூரவள்ளி இலைய தாராளமா பயன்படுத்தலாம். நான் ஒரு 2 இல்லாட்டி 3 இலையை எடுத்து சின்ன சின்னதா பிச்சு இந்த ஆயில்ல சேர்த்துக்கிறேன். கற்பூரவள்ளி இலை பயங்கரமான முழங்கால் வலியையும் சரி பண்ற சக்தி இதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த பிச்சிருக்க கற்பூரவள்ளிய இந்த எண்ணெயோட சேர்த்திருக்கேன். இந்த கற்பூரவள்ளி இலையோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் இதுல நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 4-5 நிமிஷத்துல இந்த கற்பூரவள்ளி இலையோட கலர் மாறுறத நீங்களே பாப்பீங்க. உடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை வலி அதிகமா இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சளையும் கலந்துக்கோங்க. ஆனா நீங்க இந்த ரெமடியை எப்ப பயன்படுத்தணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இதை அப்ளை பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு நல்லா சுத்தி விட்டு படுத்துருங்க. இத மறுநாள் காலையில சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெமடியை 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்கள் வரைய தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த காயம் நல்லா ஆறி நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆயிலை பயன்படுத்தணும். நமக்கு எதனால முழங்கால் வலி வருதுன்னா முழங்கால்கள்ல சரியான ரத்த ஓட்டம் இல்லாததாலதான் இந்த மாதிரி முழங்கால் வலி ஏற்படுது. சோ ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் குறிப்பா உத்தன் பாதாசனா அப்படிங்கிறது நம்ம முழங்கால்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுல முக்கியமான ஒரு யோகா. இந்த ஆசனத்தை குறைஞ்சது 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைய பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெமடியோட யோகாசனத்தையும் சேர்த்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற நரம்பு வலி, முழங்கால் வலி நிரந்தரமா குணமாகும். அடுத்ததா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.